அன்பார்ந்தவர்களே, இந்த ஆண்டுக்கான இந்த விண்ணேற்பு பெருவிழாவிற்கான நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தியின் இறுதி பகுதியான மத்தேயு 28 அதிகாரம் 16 20 வரையான வசனங்களை வாசிக்க கேட்கின்றோம். இந்த இறுதி பகுதியிலே தி கிரேட் கமிஷன் என்று அழைக்கப்படுகின்ற மாபெரும் பணி பொறுப்பு சீடர்களுக்கு வழங்கப்படுகின்ற நிகழ்வை மத்தேயு படம் பிடித்து காட்டுகின்றார். விண்ணேற்ற பெருவிழாவிற்கு மிக உகந்த நற்செய்தியாக இந்த நற்செய்தியை நாங்கள் கொள்ளலாம். ஏனென்றால் இயேசு தன்னுடைய மண்ணுலக பணியை முடித்து அவரது உலகளாவிய ஆட்சியை நிறுவுவதற்காக, அவர் மாட்சி அடைவதற்காக விண்ணகமேறி சென்று தந்தையின் வலப்பக்கம் அமர்ந்து கொள்கின்றார். அங்கிருந்து தந்தையிடம் வேண்டும் பொழுது தந்தை தூய ஆவியை அளித்து அந்த பணியை தொடர்ந்து ஆற்ற அந்த வல்லமையை தருகிறார் என்று சொல்லி இந்த நற்செய்தி நமக்கு காட்டி நிற்கின்றது. கலிலேயா மலையிலே இந்த நிகழ்வு இடம்பெறுவது அற்புதமானது. மத்தேயு நற்செய்தியிலே மலை என்பது மிக முக்கியமான ஒரு இடமாக கருதப்படுவது. மலை மீது ஏறி செல்லுவது என்பது மத்தேயு நற்செய்தியை பொறுத்த மட்டிலே இறை அனுபவத்தை பெறுகின்ற ஒரு இடம். இயேசு மலையிலே ஏறி சென்று மலை பொழிவை நிகழ்த்தினார். இயேசு மலையிலே சோதிக்கப்பட்டார். அவர் தாபோர் மலையிலே ஏறி சென்று உருமாறினார். அவர் கல்வாரி மலையிலேயே சிலுவையிலே அறைந்து கொள்ளப்பட்டார். இப்பொழுது அந்த மாதிரியான கலிலேயாவின் மலையில் இருந்தே விடை பெறுகின்றார். பழைய ஏற்பாட்டிலே மோயிசன் சீனாய் மலையை நோக்கி மலையில் ஏறி சென்று கட்டளைகளை பெற்று வந்தார். அவை மத்தேயுவை பொறுத்த மட்டிலே மலை என்பது, மலைக்கு ஏறுவது என்பது இறை அனுபவத்தை பெறுகின்ற இடம். அவ்விதமாக நற்செய்தி வாசகத்தின் தொடக்க வரிகளாக 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இது ஒரு மிகவும் யதார்த்தமான பதிவு. உயிர்த்த இயேசுவை நேரிலே கண்டும் சிலரிடம் தயக்கம் இருந்தது. ஆனால் இயேசு அவர்களின் ஐயத்தை பொருட்படுத்தாமல், என்று சொன்னால் அவருக்கு தெரியும் இன்னும் அவர்களுக்கு தூய ஆவியானவர் வழங்கப்படவில்லை. ஆகவே மனித பலவீனம் என்பது நிச்சயமாக இருக்கும் என்பது அவர் அறிந்திருந்தார். ஆகவே அவர்களுடைய ஐயத்தை, பலவீனத்தை பொருட்படுத்தாமல் அவர்களிடம் மாபெரும் பொறுப்பை ஒப்படைக்கின்றார். இது நம்முடைய பலவீனமான விசுவாசத்திலும் கடவுள் நம்மை பயன்படுத்துவார் என்பதை உறுதிப்படுத்தி நிற்கின்றது. விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. பாந்தவர்களே, இந்த 18வது வசனம் மிக முக்கியமானது. அனைத்து அதிகாரமும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த வார்த்தை எங்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஏனென்று சொன்னால், நுணுக்கமாக நாங்கள் ஆராய்ந்து ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், இயேசுவினுடைய பணிவாழ்வின் தொடக்கத்திலே சாத்தான் இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லுகிறது. மத்தேயு நற்செய்தி 4 அதிகாரம் 8 வரையான பகுதியிலே இயேசு சோதிக்கப்பட்ட பொழுது பிசாசு உலக அரசுகள் அனைத்தையும் காட்டி, இவற்றின் மேலுள்ள அனைத்து அதிகாரத்தையும் இவற்றின் மாட்சியையும் நான் உமக்கு கொடுப்பேன், ஏனெனில் இவை என்னிடமே ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன, நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன், கண்டனிட்டு வணங்கினால் நான் இந்த அதிகாரத்தை உமக்கு வழங்குவேன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் எப்படி என்று சொல்லி எங்களால் சாத்தானுடைய சூழ்ச்சியும் ஆதி பெற்றோருடைய வீழ்ச்சிக்கு பிறகு பாவம் மற்றும் இறப்பின் வழியாக இந்த உலகத்தின் அதிகாரம் சாத்தானின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருந்தது. இவ்வுலகின் தலைவன் என்று சொல்லி விவிலியம் யோவான் நற்செய்தி 12:31 அழைக்கப்படுகின்ற அளவிற்கு பிசாசின் தந்திரமான அந்த வார்த்தைகள் அந்த அதிகாரத்தை இயேசுவுக்கு இலகுவாக தருவதாக கூறி அவன் ஏமாற்ற பார்க்கிற, நீங்கள் கடவுளை போல் ஆவீர்கள் என்று சொல்லி மயக்கமூட்டுகின்ற அந்த வார்த்தைகளுக்கு ஆதி பெற்றோர் மயங்கினார்கள். அதே விதமான ஏமாற்று வார்த்தைகளை கடவுளாக இருந்தவர் மனிதனாக வந்திருக்கிற கடவுளுடைய மகன் ஆண்டவர் இயேசுவுக்கு சொல்லி அவரை ஏமாற்ற பார்க்கின்ற அந்த தந்திரத்திற்கு ஆண்டவர் இயேசு குறுக்கு வழியில் அதிகாரத்தை பெறாமல் தந்தையின் திருவிழப்படி அவர் பணிந்து அந்த அதிகாரத்துக்கு இயேசுவை மடக்க பார்க்கிற அந்த நிலையைக்கு இயேசு ஆண்டவர் ஒரு பொழுதும் இடம் கொடுக்கவில்லை. இயேசு சிலுவையில் தனது கீழ்ப்படிதலால் சாத்தானை தோற்கடித்து அவனிடமிருந்த அந்த போலியான அதிகாரத்தை பிடுங்கிக் கொண்டார். இனிமேல் சாத்தான் அல்ல இந்த உலகத்தின்
அதிகாரி இயேசுவே அகிலத்தின் ஒரே அரசர். அவை சாத்தான் சொன்ன அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்ற இந்த வார்த்தை இயேசுவினுடைய இறப்பு உயிர்ப்பிற்கு பின் செல்லாததாகிவிட்டது. பவுல் அடிகள் என்று 2வது வாசகத்திலே சொல்லுவதை போல எபேசியர்களின் திருமுகம் 1:21 ஆட்சியாளர்கள், அதிகாரம் கொண்டோர், வல்லமையுடையோர் ஆகிய அனைவருக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இயேசுவின் நேற்றம் அடைந்த பொழுது அவர் பிசாசின் தலையை நசுக்கி மனுக்குலத்தை மீட்டெடுத்தார். இனி சாத்தானுக்கு நம் மீது எந்த சட்டபூர்வமான அதிகாரமும் இல்லை. பிசாசு இந்த உலகத்தின் தலைவன் என்று நாங்கள் பயப்பட தேவையில்லை. அவன் தனது அதிகாரத்தை ஏற்கனவே இழந்து விட்டான். இன்று அதிகாரம் கொண்டவர் நம் ஆண்டவராகிய இயேசு மட்டுமே. அவர் நம்மோடு இருக்கும் பொழுது இம்மானுவேலாக தோற்கடிக்கப்பட்ட அந்த பிசாசுக்கு நாம் அஞ்ச வேண்டியதில்லை. அவை அன்பார்ந்தவர்களே, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் வாசித்த இந்த 18வது வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம். தொடர்ந்து நாங்கள் இந்த நற்செய்தியை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு முப்பரிமாணமுள்ள மாபெரும் கட்டளையை வழங்குகின்றார். சீடராக்குங்கள். இது வெறும் மதமாற்றம் அல்ல, மக்களை இயேசு ஆண்டவருடைய தூய ஆவியின் வல்லமையிலே நடப்பவர்களாக மாற்றுவர். திருமுழுக்கு கொடுங்கள். மூவொரு கடவுளின் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் இறை உறவுக்குள் இணைப்பது, மூழ்கி எழுவது, தூய ஆவியினால் மூழ்கி எழுவது. கற்பியுங்கள். இயேசுவின் போதனைகளை வெறும் அறிவாக அல்ல, மாறாக வாழ்வு முறையாக மாற்ற கற்றுக் கொடுங்கள் என்கின்ற இந்த மாபெரும் கட்டளையை தன்னுடைய சீடர்களுக்கு அவர் வழங்கி செல்கின்றார். நற்செய்தியின் இறுதி வரை மிக அழகானது. இதோ உலகம் முடிவு வரை என்னாலும் உங்களோடு நான் இருக்கிறேன் என்பது மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரத்திலே வழங்கப்பட்ட இயேசுவுக்கு வழங்கப்பட்ட இன்னொரு பெயர். அவர் இம்மானுவேல் என்று அறிமுகப்படுத்திய அதே வார்த்தையை நற்செய்தி முடியும் பொழுது அந்த வாக்குறுதியை உறுதிப்படுத்தி, இதோ உலகம் முடிவு வரை என்னாலும் உங்களோடு நான் இருக்கிறேன். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. அவர் விண்ணேற்றம் அடைந்து நம்மை விட்டு பிரிந்து போவதல்ல, மாறாக அவர் என்னாலும் நம்முடன் இருக்கும்படி தம்முடைய உடனிருப்பை தூய ஆவியின் வழியாக அவர் நிலை நிறுத்துவதற்காக விண்ணகமேறி செல்லுகின்றார். அன்பர்களே, இன்றைய 2வது வாசகத்திலும் 1வது வாசகத்திலும் இயேசு அரியணையில் அமர்வதை பற்றி பேசிய அந்த வார்த்தைகள் இந்த நற்செய்தி வாசகத்திலே அந்த அதிகாரத்தை தன்னுடைய சீடர்களோடாக அவர் அழைத்து நிற்கின்றார். பவுல் குறிப்பிட்ட அந்த வல்லமை சீடர்கள் உலகமெங்கும் நற்செய்தி அறிவிக்க தேவையான துணிவையும் ஆற்றலையும் தருகின்றது. இந்த நற்செய்தி பகுதியை இன்னும் ஆழமாக நாங்கள் ஆராய்ந்து இறையியல் பின்னணியையும் விவிலிய பின்னணியையும் ஆராய்ந்து பார்க்க இவற்றின் வேறு சொல்களை அலசி பார்ப்பது மிக முக்கியமானது. இந்த அதிகாரம் என்கின்ற இந்த வார்த்தைக்காக பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை எக்ஸௌசியா என்ற வார்த்தை. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் ஒருவருடைய உள்ளார்ந்த அதிகாரத்திலிருந்து வெளிப்படும் சட்டபூர்வமான உரிமை. இது வெறும் உடல் வலிமையை குறிப்பது அல்ல. மத்தேயு நற்செய்தியிலே தொடக்கத்திலே இயேசுவின் போதனையை கண்டு மக்கள் வியந்தார்கள். ஏனெனில் அவர் அதிகாரம் கொண்டவராக, எக்ஸௌசியா கொண்டவராய் கற்பித்தார். மத்தேயு 7:29. இப்பொழுது உயிர் தெழுந்த பின் அந்த அதிகாரம் அகில உலகிற்கும் விரிவடைந்து விடுகிறது. இது தானியேல் இறைவாக்கினர் 7:14 வருகின்ற மானிட மகனுக்கு வழங்கப்பட்ட ஆட்சி உரிமையை குறித்திருக்கிறது. இந்த சீடராக்குங்கள், மேக் டிசைபிள்ஸ் என்கின்ற இந்த வார்த்தைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்க கிரேக்க வார்த்தை மத்தேயுசாத்தே. மத்தானோ என்பது கற்றல் என்ற சொல். மத்தேதேஸ் என்பது சீடன். மத்தேயு என்கின்ற மத்தேயு நற்செய்தி ஆளருடைய பெயர். இந்த சீடன் அவன் தனது போதகரின் வாழ்வையும் குணத்தையும் அப்படியே பின்பற்றுகின்ற ஒருவன் என்கின்ற அந்த அடிப்படையில் இருந்து உருவான வார்த்தை. ஆகவே இயேசு போய் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை, சீடராக்குங்கள், மத்தேயுசாத்தே, அதாவது மக்கள் இயேசுவின் வாழ்வு முறையை தங்கள் வாழ்வாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி அழைத்திருக்கிறார். இந்த நற்செய்தி பகுதியிலே இருக்கின்ற மிக மிக முக்கியமான
முக்கியமான வார்த்தை திருமுழுக்கு என்கின்ற இந்த வார்த்தை பேப்டிசோன்தெஸ் என்ற இந்த கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் முழுமையாக மூழ்குதல் என்கின்ற இந்த அர்த்தத்திலே வருகின்ற வார்த்தை. வெறுமனே சொட்டு தண்ணீரை தெளிப்பதல்ல, மாறாக முழுமையாக மூழ்கி எழுவது, மூழ்கச் செய்வது, பழைய வாழ்வை கழிந்து கிறிஸ்துவின் புதிய சாயலை ஏற்க வேண்டும் என்று சொன்னால் தூய ஆவி என்கின்ற அந்த நெருப்பிலும் நீரிலும் மூழ்கி எழ வேண்டும். இதுவே திருமுழு பேப்டிசோன்தெஸ் என்கின்ற இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். இங்கே கடைபிடித்தல் என்கின்ற இந்த வார்த்தைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற, உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தவற்றை கடைபிடியுங்கள் என்று சொல்லுவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற தெரெயின் என்கின்ற இந்த வார்த்தை, இது யோவான் நற்செய்தியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற தெரியோ என்கின்ற வார்த்தையோடு இணைந்து செல்லுகின்ற ஒரு வார்த்தை. இதனுடைய அர்த்தம் ஒரு சட்டத்தை சட்ட ரீதியாக பல்லை கடித்துக் கொண்டு பின்பற்றுவது அல்ல, மாறாக இதனுடைய பொருள் கண்காணித்தல், பாதுகாத்தல், பொக்கிஷமாக வைத்திருத்தல். இயேசுவினுடைய கட்டளைகளை ஒரு சுமையாகவோ சட்டமாகவோ கருதி நீங்கள் அதை ஒரு பாரமாக சுமப்பது அல்ல, மாறாக ஒரு விலை உயர்ந்த பொக்கிஷமாக இதயபூர்வமாக இதயத்திற்கு அண்மையிலே வைத்து பேணி காப்பது. இது வெறும் சட்டங்களையும் சடங்குகளையும் செய்வதை போல அல்ல, மாறாக இயேசுவின் போதனைகளை, இயேசுவின் நற்செய்தியை, இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்று அந்த இயேசு ஆண்டவர் இறந்து உயிர்த்து வாழுகிற கடவுளாக இருக்கிறார், அவர் வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார், அவர் எனக்கும் தனிப்பட்ட முறையிலே ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வதும் வாயார அறிக்கையிடுவதும் இது இதயபூர்வமான கீழ்ப்படிதல், ஒரு பொக்கிஷமாக வைத்து பேணி பாதுகாத்தல், உன்னதமாக இதயத்துக்கு அண்மையிலே வைத்துக் கொள்ளுகின்ற அந்த அர்த்தத்திலே வருகின்ற வார்த்தை தான் தெரெயின் என்கின்ற இந்த வார்த்தை. அவை அன்பார்ந்தவர்களே, இயேசுவினுடைய விண்ணேற்றம், தூய ஆவியின் வருகை, இவை இரண்டிற்கும் இடையேயான உறவு, பிணைப்பு மத்தேயு நற்செய்தியிலே இம்மானுவேல் என்கின்ற அந்த வாக்குறுதி எமது கத்தோலிக்க இறையியலின் மகுடம் போல செயல்படுகின்றது. யோவான் நற்செய்தி 16:7 இயேசு ஆண்டவர் மிக தெளிவாகவே கூறியிருப்பதை போல, நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார், நான் சென்றால் தான் அவரை உங்களிடம் அனுப்புவேன். ஆகவே இது ஏன் ஒரு கட்டாய தேவையாக இருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு விவிலியத்தின்படி மாட்சிமைப்படுத்தப்பட வேண்டியிருந்தது. இயேசு தனது மனித உடலில் இருக்கும் வரை அவர் காலத்திற்கும் இடத்திற்கும் உட்பட்டவராக இருந்தார். அவர் விண்ணேற்றம் அடைந்து தந்தையின் பலப்பக்கம் அமர்ந்து மாட்சிமைப்படுத்தப்பட்டால் மட்டுமே அவரால் தனது ஆவியை எல்லா இடங்களிலும் எல்லா காலத்திலும் உள்ள மனிதர்கள் மீது, மக்கள் மீது பொழிய முடியும். இயேசு நம்முடன் இந்த உலகிலே இருந்த பொழுது அவர் நமக்கு வெளியே இருந்தார். ஆனால் தூய ஆவியானவர் வரும் பொழுது அவர் நமக்கு உள்ளே வித்தின் குடிகொள்ளுகின்றார். இந்த மாற்றத்திற்கு விண்ணேற்றம் ஒரு பாலமாக அமைகிறது. இது இம்மானுவேல் என்கின்ற இந்த வார்த்தை மத்தேயு நற்செய்தியினுடைய தொடக்கமாகவும் முடிவாகவும், மத்தேயு நற்செய்தியின் கட்டமைப்பினுடைய மாபெரும் வளைவாக இந்த இம்மானுவேல் என்கின்ற வார்த்தை செயல்படுகிறது. மத்தேயு 1:23 அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவர். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் என்று பொருள் என்ற அந்த வார்த்தை மத்தேயு நற்செய்தி 28:20 இறுதி வார்த்தையிலே, இதோ உலகம் முடிவு வரை இந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன். இந்த இம்மானுவேல் என்ற சொல் விவிலிய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மீட்பு திட்டத்தின் உச்சக்கட்டம். பழைய ஏற்பாட்டிலே எசாயா இறைவாக்கினர் 7:14 ஆகாஸ் அரசன் பயந்திருந்த பொழுது அவனுக்கு ஒரு அடையாளமாக இம்மானுவேல் வாக்குறுதி வழங்கப்பட்டிருந்தது. இது ஒரு தற்காலிகமான அரசியல் விடுதலையை குறித்திருந்தது. பாலைவன பயணத்திலே மேகத்தூண், நெருப்பு தூண் வழியாக கடவுள் இஸ்ரேல் மக்களோடு அவர்களோடு இருந்தார். விடுதலை பயண நூல் 40:34-38 கடவுளுடைய பிரசன்னத்தை, ஷிகைனா என்கின்ற கடவுளுடைய பிரசன்னம் மக்களோடு தங்கி இருந்தது என்று சொல்லி நாங்கள் காண்கிறோம். ஆனால் இந்த இம்மானுவேல் என்கின்ற மூவொரு கடவுளின் உறவு யோவான் நற்செய்தி 16-23 வரையான பகுதிகளிலே ஆண்டவர் இயேசு கற்றுத் தருவதை போல அவர் உங்களுடனே தங்கியிருப்பார், உங்களுக்குள்ளும் குடியிருப்பார். தூய ஆவியானவர் வரும் பொழுது இயேசு நம்மை விட்டு பிரியவில்லை, மாறாக தூய ஆவியின் வழியாக இன்னும் நெருக்கமாக நமக்குள் வருகின்றார், நமக்கு உள்ளே வருகின்றார். தந்தை, மகன், தூய ஆவியானவர்
ஆவியானவராக நாமும் வந்து அவரோடு குடிகொள்வோம் என்று யோவான் நற்செய்தி 14:23 ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூற வேண்டும். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்லுவதை கடைபிடிப்பார், தெரியோ என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் பரம திருத்துவமாக இருக்கிற தந்தை மகன் தூய ஆவியான நாங்கள் அவரிடம் வந்து குடிகொள்வோம். இது எப்படி நிறைவேறுகிறது என்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டிலே கடவுள் மக்களுக்கு மத்தியில் இருந்தார். ஆனால் புதிய உடன்படிக்கையில் விண்ணேற்றம் அடைந்த இயேசு ஆண்டவர் அனுப்பிய தூய ஆவியின் வழியாக மூவொரு கடவுளும் அவரை நம்புகின்ற பிள்ளைகளுக்கு உள்ளே அவர்களுடைய இதயங்களில் குடிகொள்ளுகின்றனர். இதனுடைய முக்கியம் பிரியமான சகோதர சகோதரிகளே, மிக முக்கியமானது. இம்மானுவேல் என்பது வெறும் பெயர் சொல் அல்ல, அது ஒரு உறுதிமொழி. விண்ணேற்றம் அடைந்த இயேசு எல்லா அதிகாரத்தையும் கொண்டவர். மத்தேயு 28:18 நாங்கள் காண்பதை போல அந்த அதிகாரமுள்ள அரசர் உன்னுடன் இருக்கின்றார், என்னுடன் இருக்கின்றார், நம்முடன் இருக்கின்றார் என்று நாங்கள் சொல்லும் பொழுது எந்த சக்தியும் நம்மை தீண்ட முடியாது. நம் தனிமையை நீக்குகின்றார். சீடர்கள் உடல் ரீதியாக இயேசுவை பிரிந்தாலும் ஆவிக்குரிய ரீதியில் அவர் முன்பை விட மிக நெருக்கமாக இருக்கின்றார்கள் என்பதை உணர்வு ரீதியாக, வாழ்வு ரீதியாக அவர்கள் உணரத் தொடங்குகின்றார்கள் அந்த பெந்தெகோஸ்து அனுபவத்தின் பின்னர். அது மட்டுமல்ல, மத்தேயு நற்செய்தி 18:20 இருவர் அல்லது மூவர் என் பெயரால் கூடும் இடத்தில் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னதை போல இந்த இம்மானுவேல் வாக்குறுதியின் வெளிப்பாடு. மனிதர்கள் இருவர் அல்லது மூவர், விசுவாசிகள் இருவர் அல்லது மூவர் இயேசு ஆண்டவருடைய பெயரினால் கூடுகின்ற இடத்திலே அங்கே இறை சமூகம், கடவுளுடைய பிரசன்னம், தி ஷிகைனா இறங்கி வருவது எம் வாழ்வின் அனுபவமாக இருக்கிறது. இது ஆண்டவர் இயேசுவினுடைய ஒரு வாக்குறுதி. ஆகவே இயேசு ஆண்டவர் விண்ணகத்திற்கு ஏறி சென்றது தூய ஆவி என்னும் பேரருவி நம்மீது நமக்குள்ளே இறங்கி வருவதற்காகவே. இதன் மூலமாக மத்தேயு பயன்படுத்திய இந்த இம்மானுவேல் என்கின்ற இந்த வாக்குறுதி, யோவான் பயன்படுத்திய குடிகொள்ளுதல் என்கின்ற இந்த ஆழமான வாக்குறுதி எமக்கு உண்மையான மனித வாழ்வின் ஆன்மீக அனுபவமாக மாறுகிறது. இறுதியாக இந்த விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகின்ற அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் பிரசன்னம் காலங்களை கடந்தது. அவர் காலத்தின் தொடக்கத்தில் இருந்தார், காலத்தின் நிறைவு வரையிலும் இருக்கின்றவர். விண்ணேற்றம் அடைந்த இயேசு இப்பொழுது காலத்திற்கும் இடத்திற்கும் அப்பாற்பட்ட இம்மானுவேலாக நம்முடன் இருக்கின்றார். அந்த தூய ஆவியானவரை பெறுவதற்காக, அந்த தூய ஆவியானவருடைய அருள் பொழிவின் பெருவிழாவை, பெந்தெகோஸ்து பெருவிழாவை அண்மித்து செல்லுகின்ற நமக்கு இந்த வாரம் முழுவதும் எவ்விதமாக சீடர்கள் காத்திருந்தார்களோ, ஆண்டவரே உம்முடைய ஆவியை எமக்கு தாரும் என்று சொல்லி ஏக்கத்தோடும் வாஞ்சையோடும் தாய் மரியாளோடு இணைந்து மேல் மாடியிலே காத்திருந்தார்களோ, அதே போல இந்த வாரம் முழுவதும், நம் வாழ்வு முழுவதும், ஒரு நாளின் பல தடவைகளிலே ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் எம்மை நிரப்பிக் கொண்டே இரும், எம் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் வரை நிரப்பிக் கொண்டே இரும் என்று சொல்லி நாங்கள் இறைவனை பார்த்து வாஞ்சியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியை பார்த்து நாங்கள் இறைஞ்சி வேண்டுவோம். தந்தையினுடைய விருப்பம், அவருடைய பெருமாசை, பெருமகிழ்ச்சி தன் தூய ஆவியை வழங்குவது. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.